வணக்கம் ஹெச்டி ஃபேமிலி. நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னா, நம்ம ஏதர் வந்து 25,000 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு கிலோமீட்டர். ஸோ அதனால் வந்து 5th சர்வீஸ்க்கு வந்து தான் போயிட்டுருக்கோம். அப்புறம் நம்ம கண்ணாடி, அப்புறம் அந்த சைட்லலாம் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சில்ல, நம்ம சிந்தாமணி சிக்னலில் வந்து பிரேக் பிடிச்சி கீழே விழுட்டோம். ஸோ அதனால் வந்து இதை வந்து இன்சூரன்ஸில் க்ளைம் பண்ணலாமா என்னன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து கேட்குறக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ க்ளைம் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வண்டி வந்து லைட்டாக லெஃப்ட் சைடில் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு. அப்புறம் இந்த மிரர் வந்து உடஞ்சி போச்சு. இந்த மிரர் உடஞ்சனால பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்து ஓட்ட முடியல. இப்போ மிரர் இருந்துச்சுன்னா லெஃப்ட்டு ரைட்டு நம்ம திரும்பவே வேணாம், மிரர் பார்த்துட்டு அழகாக நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம் ஒரு ரோலு. ஸோ வந்து இதில் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா மிரர் தான் நல்லா பெருசாக சூப்பராக கொடுத்துருக்காங்க 450X'ல. ஓகேவா? ஸோ இந்த மிரர் தான் கொஞ்சம் வந்து இப்போ உடஞ்சனால எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. அதுவும் நம்ம டெலிவரி வேலை தான் இப்போ பார்த்துட்ருக்கோமா, அதனால் வந்து கண்டிப்பாக மிரர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரோலு. நைட் டைம்லாம் வந்து திரும்பி பார்க்குறப்போ வந்து டப்புன்னு முன்னாடி போகிற வண்டிக்கிட்ட போய் இடிக்கிற மாதிரி நம்ம போயிடுறோம், ஏன்னா மிரர் இல்லாதனால. இப்போ தான் வந்து நம்ம அண்ணா நகர்லேருந்து வடபழனிக்கிட்டே வந்திருக்கோம். ஏன்னா வந்து சரியான டிராஃபிக்காக இருக்குது இன்றைக்கி. ஏன்னா வந்து எல்லாம் வேலைக்கு போகிற டைம் தானே. ஏன்னா நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா நம்ம சர்வீஸ்க்கு வந்து ஏத்தர் சர்வீஸ் சென்டர் கிண்டிக்கு தான் போகிறோம். அதாவது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருக்க கிண்டி இது சர்வீஸ் சென்டருக்கு தான் போகிறோம். இப்போது சர்வீஸ்லாம் வந்து முன்னாடியே வந்து ஒரு வேளை புக் பண்ணிக்கணும். ஒரு நம்பர் வந்து இருக்குது, அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணால் தான் உங்களுக்கு அட்வான்ஸாக வந்து புக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ வந்து யாரும் புக் பண்ணுறீங்கன்னா அந்த நம்பருக்கு வந்து ஃபஸ்ட்டு கால் பண்ணி புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. எப்போ அவைலபிளாக இருக்கோ அவங்க சொல்லுவாங்க, அந்த டைமில் புக் பண்ணிடுங்க. அந்த நம்பர் கூட நான் மேலே வந்து இந்த வீடியோவில் வந்து சைடில் போடுறேன். ஓகே ஒருவரு, நான் காலையிலேயே 8 மணிக்கே கிளம்பி திரும்ப வந்து கரெக்டாக இங்கே ஷார்ப்பாக ஒரு 9:15 வந்துடலாம் ஒரு நினச்ச ஒருவரு. ஆனால் நம்ம அசோக் பில்லர் தாண்டதே வந்து 9:30 மணிக்கு தான் நம்ம தாண்டுறோம் இன்றைக்கி. ஏன்னா சீக்கிரமாக நம்ம வந்து வண்டி போய் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரு சீக்கிரமாக வந்து அவங்களும் வந்து மத்தியானத்துக்குள்ளே வந்து வண்டி ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஒரு 3 o'clock 4 o'clock கிட்ட வந்து நம்ம வண்டி வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி லேட்டாக தான் போகிறோம், ஒரு 9:30 ஆயிடுச்சு. இப்போ இங்கேருந்து நான் அங்கே போகிறதுக்கு சரியான ஒரு டிராஃபிக்காக இருக்கனால ஒரு 10 நிமிஷம், மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் ஆயிரும். நம்ம ஜெயா டிவி ஆஃபீஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் எடுத்து போயிடலாம். ஏன்னா இந்த வழியில் போயிட்டு திரும்ப வந்துட்டு நம்ம பிரிட்ஜ் ஏறி இறங்கி ஒலிம்பியா சிக்னல் வழியெல்லாம் போனோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரோலு. இவங்களே சிக்னல் போகிற கொஞ்ச நேரம் தான் போடுறாங்க, இவங்க வேறு விட்டிகிட்டே போகிறாங்க காருக்காரனுங்க ஆட்டோக்காரங்கன்னா. ஸோ இங்கே வந்தால் இது ஒரு பிரச்சனை ரோலு. டெய்லி காலையில் இதெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு வேலைக்கு போகிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுப்பாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நான் வண்டியே எட்டு போக மாட்டேன் கடுப்பாகி. ஆமாம், இங்கே போயிட்டு வரக்கு பெட்ரோல் காசே பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா 100 ரூபா ஆயிரும் ரோலு, கிண்டிக்கு டெய்லியும் வந்துட்டு போனாலே. ஸோ எதுக்கு போட்டுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து மாதம் ட்ரெயின் பாஸ் எடுத்துடுவேன். ட்ரெயின் பாஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து ட்ரெயின்லேயே வந்துட்டு போயிடுவோம் ரோலு. ஏன்னா மாதம் ட்ரெயின் பாஸே வேறு 100 ரூபா. ஷேர் ஆட்டோக்கு மிஞ்சி போனால் மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 20 ரூபா ஆகும். அப்போ 12 20 200 600 ரூபா ஆகும் ரோலு. அவ்வளோதான் மாதத்துக்கு. அது லீவு லொட்டு லொசுக்கெல்லாம் போக மீதி வந்துட்டு 400 ரூபா 500 ரூபா தான் இருக்கும். 500 ரூபா தான் வரும்னு நினைக்கிறேன் ஷேர் ஆட்டோக்கு, அவ்வளோதான். ஆனால் இப்போ ஷேர் ஆட்டோவில் செம்ம ரேட் ஏற்றிட்டாங்க. நம்ம கேத்ரி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இங்கே நம்ம இது இப்போ நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லாம் போகிறக்கெல்லாம் இப்போ 20 ரூபா 15 ரூபா 20 ரூபா கிட்ட வாங்குறாங்க ரோல். பஸ்லாம் 10 ரூபா தான் வாங்கினாங்க. ஸோ ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. தலைவர் வேறு ஏதோ பாட்டு கேட்டு போகிறாரு ஆட்டோக்காரரு. ஃபோன் பேசிட்டு போகிறாரான்னு தெரில. நான் தான் தப்பாக லெஃப்ட் வரேன்னு பார்த்தா இப்போ தான் தெரியுது ஆட்டோக்காரர் அது ஃபோன் பேசிட்டு வராரு. நானும் என்னடா மிரர்னால வந்துட்டு நம்மளுக்கு தெரியாமல் இருக்கோம் அப்படின்னு நினச்சி வரவாள். பாருங்களேன், இங்கேருந்து உருட்டிட்டு போகிறதான் ஒரு சரியான காண்டாக இருக்கும். பாருங்களேன், ஹெவி டிராஃபிக்கு, வேறு லெவலில் இருக்குது டிராஃபிக்கு இன்றைக்கி. ஸோ கடவுளே, இதுக்காக தான் எல்லோரும் உஷாராக வந்து எலக்ட்ரிக்கல் கார் வாங்கிடுறாங்க. எலக்ட்ரிக்கல் வண்டி வாங்குறது பிரச்சனை கிடையாது, நம்ம 2 வீலர் வாங்கினது. ஸோ இந்த லெஃப்ட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன், விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கார்காரங்க. அவ்வளோதான் வந்தாச்சு. எல்லாம் லெஃப்ட்டு தான் திரும்பி போவாங்க வரவளே. இந்த லெஃப்ட் சைடில் தான் வழி. நம்ம நார்மலாக டெலிவரிக்கு போகிறத விட
டெய்லி இந்த மாதிரி ஏதோ 18,000 5,000 வேலைக்கு, 20,000 25,000 வேலைக்கு இந்த மாதிரி டெய்லி இந்த மாதிரி கூட்டத்தில் வந்து பைக்கில் போகிறது தான் சரியான ரிஸ்க்காக இருக்கும் தெரியுமா. ரொம்ப கடுப்பாக இருக்கும். பாருங்க என்ன டிராஃபிக் பாருங்க. அசோக் பில்லர்கிட்ட, காசி தேட்டர் சிக்னல்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி சரியான டிராஃபிக்காக இருக்கிறவங்கள. லெஃப்ட் சைடும் வழி விட மாட்டேங்கிறாங்க. போகிறாங்களா என்னன்னு தெரில. ஊரு போட்ட டிராஃபிக்காக இருக்குது. இன்றைக்கி டிராஃபிக்லேயே மறுகாய் ஆயிடுவோம் போல் இருக்கே. ஊரு போட்ட டிராஃபிக்காக இருக்குது. 10,000 ஆயிருமான்னு தெரியல. பயமாக வேறு இருக்குது. வண்டியை கொடுத்தா தான் வந்து நம்ம சீக்கிரமாக வண்டியை கொடுத்தா தான் அவங்க வந்து சீக்கிரமாக சர்வீஸ் பண்ணி தருவாங்க. போனதோட பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. ஒருவேளை என்ன பண்ணாங்கன்னா வாட்டர் சர்வீஸ்க்கு எல்லாத்துக்கும் காசு எடுத்தாங்க. அதாவது ஜென்ரல் சர்வீஸ்னு, அதில் வாட்டர் சர்வீஸ்னு மட்டும் தனியாக கழிக்க முடியாது சார் அப்படின்னாங்க. எதுக்கு கழிக்க முடியாதுன்னு சொல்கிறோன்னா, போன தடவை பார்த்திங்கன்னா வந்து வாட்டர் சர்வீஸே பண்ணலை. ஏதோ வாட்டர் சர்வீஸ் பண்ணுறவங்க வந்து லீவ் போட்டாங்களாம். ஸோ அதனால் வந்துட்டு அந்த அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணாங்க. பட் வந்துட்டு வாட்டர் சர்வீஸே பண்ணல. ஒரு வண்டியை சும்மா தொடச்சி தந்தாங்க, அவ்வளோதான். லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவி தந்தாங்க. அதை நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாம். இந்த பேரியர்லாம் போட்டிருக்காங்க. என்ன தான் ஆச்சுன்னு தெரியலையே. இங்கே வேறு ஊர் போட்ட டிராஃபிக்காக இருக்குது. அவ்வளோ வழி இருந்தாலும் போக மாட்டேன். சாரிங்க. அவ்வளோ வழி இருந்தாலும் போக மாட்டேங்கிறாங்க. இங்கே டிராஃபிக்காருன்னு சொல்லிட்டு இங்கே பேரிகார்டு போட்டு வச்சுருக்காங்க. நமக்குன்னே நடு ரோட்டில் நடந்து போகிறாங்கப்பா. ஸோ இங்கே வர்றப்போலாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இளநீ வாங்கி குடிச்சிட்டு போவோம். ஒரு ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் போகிறப்போ காலையிலையாக இருக்கட்டும் மத்தியானமாக இருக்கட்டும் வடபழனி போயிட்டு எங்கள் மெயின் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர சொல்லுவாங்க சாரு. இப்போ வர்றப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் இளநீ குடிச்சிட்டு வருவேன். அங்கே அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா அங்கே டிராஃபிக்கே இல்லை. எல்லாம் இன்ச்சாக நகர்ந்து போகிறாங்க ஒரு. அதனால தான் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஸ்பீடாக தான் போவாங்க, ஹார்ன் அடிச்சுக்கிட்டே. சரியான ஸ்பீடாக போவாங்க இன்றைக்கி. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் போகிறப்ப இப்படி டிராஃபிக்காக இருக்கும். திரும்ப ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வர்றப்போ டிராஃபிக்காக இருக்கும். இதுதான் வந்து இங்கே கடுப்பாக இருக்கும் ரோவில். இங்கேருந்து நம்ம திரும்ப சாயந்தரம் வர்றது தான் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக நம்ம கிளம்பிட்டா தான் சீக்கிரம் நல்லது. லேட்டாக கிளம்பினோன்னா சாயந்தரம்லாம் ரொம்ப கடுப்பேற்றிடுவாங்க ரோவில். நம்ம இந்த பிரிட்ஜ் ஏறி லெஃப்ட்டு திரும்ப வந்து நம்ம உள்ளே போகணும் ரோவில். நம்ம எப்பவும் போகிற வழியிலேயே. இப்போ பார்த்தீங்கன்னா ஐயர் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டும் போடலை. அவர் பாட்டுக்கு வந்து ஜாலியாக போகிறார். இப்போ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் போய்ட்டு இருந்துச்சு. பஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அழகாக லெஃப்ட் சைடு வரார். ஆற்றுல எதுவும் திட்ட மாட்டாங்களோ என்னமோ தெரில, ஹெல்மெட்டு போடாட்டி. ஆற்றுக்கு சேஃபாக போகணுன்னா ஹெல்மெட்டு போடுமோனோ ஹெல்மெட்டே போடாமல் போகிறார். முக்கால்வாசி பேர் ஹெல்மெட்டே போடாமல் தான் போகிறாங்க. ஆனால் போலீஸ்காரங்க இருந்தாங்களா அங்கே மாட்டுவாங்க கரெக்டாக. ஸோ இந்த லெஃப்ட் தான் ரோட்லேயே நம்ம வந்து திரும்ப போகிறோம். திரும்ப அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்ம திரும்ப முடியாது. ஸோ இந்த அக்கா வந்து நம்மளுக்கு ஓட்டை கெடுக்கிறதுக்கு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த அக்கா ஓட்டை கெடுத்து போயிட்டாங்க ஒரு வழி. சே சூப்பர், நம்மளை விட செம ஸ்பீடாக போகிறாங்க அந்த அக்கா. பாருங்களேன் அந்த அக்கா போகிற வேகத்தை பாருங்களேன். ஒரு வழி சரியான மின்னல் வேகத்தில் போயிட்டுருக்காங்க ஆஃபீஸ்க்கு. ஏய் காலையிலேயே ஏதோ தின்னுட்டு ஜாலியாக வந்துட்டு மந்தமாக வந்து இருக்குது. பொங்கலை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே டிஃபன் சென்டர் பொங்கல் சென்டர் இருக்குது. இங்கே பொங்கல் வந்து ரேட்டு கம்மியாக கொடுப்பாங்க. இங்கே ஈ வைக்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சாம்பாருக்காகவே சாப்பிடுவாங்க இங்கே. ஸோ அதனால் வந்து பொங்கலை காலையிலேயே சாப்பிட்டு நாய் மந்தமாக சுற்றினுக்குது. இந்த சைடெலாம் இருக்கப்போ ஜாலியாக இருக்கும் ரோலே. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் டைம் போகிறதே தெரியாது. நாங்கள் சர்வீஸ் இன்ஜினியராக வேலை பார்த்துட்டு இருக்கப்போலாம்
ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆஃபீஸ்க்குள்ளேயே தான் வேலை பார்த்துட்ருப்பேன், வேறு எங்கேயும் போக மாட்டேன். ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் சார் வந்து அமுச்சு விட்டாங்க சர்வீஸ்க்கெலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜாலியாக சுற்றிட்டு போகிறோம். ஆஃபீஸில் எக்ஸல் கொடுத்துருவாங்களா, லைசன்ஸும் இருக்காது, ஜாலியாக சுற்றின்னு சுற்றுவேன். எந்த சிக்னல்னாலும் சரி, இங்கே கிண்டிலெலாம் அவ்வளோ ஜாலியாக சுற்றுவேன். ஹெல்மெட்டை போட்டால் பிடிக்க மாட்டாங்கன்னு அவ்வளோ ஜாலியாக சுற்றுவோம். செம ஜாலியாக இருக்கும். ஸோ நான் வந்து 2019 ஆமாம் 19 ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்லாம் வந்து அப்போ தான் கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்களேன், செம்மையாக கட்டி முடிச்சிட்டாங்க இந்த விஜிஎன். பார்த்தீங்களா, அவ்வளோ பெரிய பில்டிங் ஆயிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்குது பில்டிங்கு. இதில் அட்வர்டைஸ்மெண்ட்டோட பார்க்கணும். ஏர்போர்ட்டுக்கு 5 கிலோமீட்டர், பஸ் ஸ்டாண்டுக்கு 1 கிலோமீட்டர், அப்புறம் ஐடி கம்பெனிக்கு 1 கிலோமீட்டர். நான் மோஸ்ட்லி வந்து கிண்டியில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து இந்த இது கண்டிப்பாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்குவாங்க. நான் அவங்களுக்கு ரொம்ப பக்கம் இல்லை ஒரு கிண்டியில் வேலை பார்க்குறவங்களுக்கு, அப்புறம் போரூர், இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த இதை சூஸ் பண்ணிக்குவாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டு. ஏன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஆனால் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரு இந்த ரோடை மட்டும் போடவே மாட்டாங்க. இந்த ரோடு வந்து எப்பவுமே குண்டும் குழியாக தான் இருக்கும். பாருங்களேன், இந்த ரோடு எப்போ பார்த்தாலும் சரி உறவுகளே, ஏதாவது ஒரு ஆடிக்கிறதோட 2 வருஷம் 3 வருஷத்துக்கு வரைக்கும் ரோடு போடுவாங்க. இங்கே அவங்க வந்து பைப்பை கீழே வந்து ஏதோ நோண்டி எடுத்துருவாங்க. இதே தான் நடக்குங்க இந்த ரோட்டில். ஸோ ரோலே அன்றைக்கி நான் 20,000 கிலோமீட்டர் சர்வீஸ் கொண்டு போகிறப்போ இதுக்குள்ளே தான் லெஃப்ட் சைடில் நின்றுட்டு தான் பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம கேமரா எட்டு வரல, அன்றைக்கி மூட் அவுட் ஆகிடுச்சு, செம கடுப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம விலாக எடுக்கல உறவுலே. ஏன்னா வியூஸும் போல் ஒன்றுமே போலன்றால ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம விலாக எடுக்கல. இங்கே பாருங்கள், பென்ஸு எல்லாம் பழைய காராக நிற்கிது. இந்த குட்டி சந்தில் தான் ஒரு எல்லாம் முட்டிக்கிட்டு நிற்பாங்க. இந்த சந்தில் வந்து திரும்புகிறப்ப தான் சாயந்தரம் வந்து ஃபுல்லாக ஹார்ன் இடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்ருப்பாங்க. பாவம் அந்த பாட்டி குணம் வந்துச்சு போய் இந்த வயசில் நடந்து போயிட்டுருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம். நம்மளாம் எத்தனை வயசு வரைக்கும் இப்போ சாப்பிட்ற சாப்பாட்டுக்கெல்லாம் இருப்போம்னு தெரியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெட்டி கடைக்கு தான் ஒரு முறுக்கு, அப்புறம் அந்த தேங்காய் பருப்பிலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போவேன். அப்புறம் பஜ்ஜி, இதெல்லாம் இந்த டீ கடை தான். இங்கே அடிக்கடி பார்த்திங்கன்னா ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க இந்த பில்டிங்கு. அப்புறம் அந்த பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்துட்டு ஏதாவது கமிஷனர் ஆஃபீஸ் மாதிரி மாற்றி செமையாக வந்து ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருப்பாப்புல. இந்த பில்டிங்கு அப்புறம் இந்த பில்டிங்கு ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இப்போது எப்பவும் சொல்கிறது தான், ஒலிம்பியாவிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இங்கே ஒரு ரவுண்டானா இருக்கும். இந்த ரவுண்டானாலேருந்து லெஃப்ட் எடுத்து திரும்ப இந்த ஹோட்டல் மலையப்பாலாம் தாண்டி இன்னொரு ஹோட்டல் இருக்கும், அதாவது டீ கஃபே மாதிரி இருக்கும். இந்த கஃபே வந்து ரைட் எடுத்தால் தான் நம்ம கிண்டி சர்வீஸ் சென்டர் வரவில்லை. இந்த அஜ்வா கேஃப் வந்து ரைட் எடுக்கணும். ஸோ நம்ம புக் பண்ணிட்டோம், ஆனாலும் இவ்வளோ வண்டி நிற்கிதே எங்கே. சரி வாங்க வரவில்லை, போய் வண்டியை போய் கொடுக்கலாம். சூப்பர், இன்றைக்கி எப்போ கிடைக்குன்னு தெரில. ஏங்க உறவுகளையும் நம்ம பிளாக்பெரி வந்து சர்வீஸ் பண்ணி முடிச்சாச்சு உறவுகளே. ஸோ நம்ம பிளாக்பெரி பார்த்திங்கன்னா பல்லன்னு இருக்குது. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓட்டி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓட்டியும் பார்த்தா நல்லா சூப்பராக. இங்கே பாருங்கள், நிசான் கார், BMW. நிசானில் என்ன இது வேறு மாதிரி இருக்குது, காரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு இது ஜெட்டு மாதிரி இருக்குது. ஸோ ஒரு வண்டி பார்த்திங்கன்னா ஓவராலாக நல்லா தான் இருக்குது. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பிளாக் கலரில் நல்லா சூப்பராக தான் இருக்குது. ஏதோ பெயிண்ட் மாதிரி அடிச்சு விட்ருக்காங்க ஸ்ப்ரே பண்ணி, என்னன்னு தெரில. வண்டி பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது, சூப்பராக. வாட்டர் வாஷ் நல்லா பண்ணிட்டாங்க. நம்ம போட்டர் ஓட்டுறப்போ கொண்டு போனது ஐட்டம் தான் பார்த்திங்கன்னா இன்னும் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது.
இங்கெல்லாம் ஸ்க்ராட்சாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போட்டர் ஓட்டுறப்போ ஏதோ ஒரு ஐட்டத்தை கொண்டு போனது கருமம் சே. அதனால் பார்த்தீங்கன்னா பிளாக்பெர்ரி ஸ்க்ராட்சாக இருந்துச்சு. நல்ல பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. திரும்ப சர்வீஸ் பண்ணி மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1181 ரூபா ஆச்சு ஒரு. சரி வாங்க வரவளே, நம்ம போக லாக் பண்ணலாம். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? பேசிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வர்றாங்களாப்பா. வண்டி வருதான்னு கூட பார்க்கறது கிடையாது. கேமரா அப்போ தான் ஆன் பண்ணுறேன். நல்ல வேலை ரோட்டை பார்த்தேன், இல்லைன்னா விட்டு தூக்கியிருப்பேன் அந்த அக்காவை. அவங்க பாட்டுக்கு ஃபோன் பேசிவிட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே ரோடை கிராஸ் பண்ணுறாங்க. இவங்க கிராஸ் பண்ணிட்டு கடைசியில் நம்ம தான் ஸ்பீடாக வந்தால் விட்டு ஏற்றிட்டோம்பாங்க. நம்ம இப்போ தான் ஒரு வேலையை வந்து வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நம்ம அண்ணாநகர் போகிறக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 6:30-7 மணி ஆயிரம் நினைக்கிறேன் இன்றைக்கி. அதாவது மேலே மட்டும் தொடச்ச மாதிரி இருக்குது. வாட்டர் வாஷ் பண்ணிட்டாங்க, ஆனால் ரொம்ப டீப்பாலாம் வந்து க்ளீன் பண்ணல. அதாவது சைடில் இந்த கேப்லலாம் பார்த்திங்கன்னா இன்னும் இருக்குது, டஸ்ட்டெல்லாம் இருக்குது. சஸ்பென்ஷனில் இருக்கிற டஸ்ட்டு அதெல்லாம் இருக்குது. சும்மா ஏன்னா எலக்ட்ரிக்கல் வண்டினால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப்பாலாம் அடிக்க மாட்டாங்க போட்டிருக்கு வாட்டர் வாஷ்லாம். ஏன்னா ரொம்ப ரஃப்பாக அடித்தா எதுவும் ஆயிரும்னு சொல்லிட்டு அடிக்கல ஒரு வேலை. ரொம்ப ரஷ்ஷாலாம் அடிக்கலை வாட்டர் வாஷு. நம்மளுக்கு 1187 ரூபா வந்திருக்கு. நான் என்ன நினச்சேன், ஏதோ 7 மாதம் ஆச்சு, டெய்லி 100 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டுறதுனால ஏதோ பேரிங் எதுவும் இஷ்யூவாக இருக்கும் ப்ரோ அப்படின்னாரா. நானும் என்னடா ஒரு வேளை பேரிங் எதுவும் வேலை வச்சுருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா நல்ல வேலை மாற்றினது பார்த்தீங்கன்னா வெறும் பிரேக் பேடு மட்டும், பின்னாடி பிரேக் பேடை மட்டும் மாற்றிட்டு வரவங்களே. ஸோ மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே இல்லை வண்டியில். பிரேக் பேடு மட்டும் தேஞ்சிச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு 3 mm இருக்கிறப்போ வந்து மாற்றிக்கோங்க, இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீங்கள் சப்போஸ் பிரேக் பிடிக்கிறப்போ வலிக்கி விட்டுரும் வண்டி அப்படின்னாங்க. ஏன்னா நம்ம கீழே விழுந்ததுக்கு மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பிரேக் பேடு வந்து ரொம்ப தேஞ்சு போயிடுச்சு. நான் கவனிக்கல உறவுகளே. நான் கரெக்டாக கவனிச்சேன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக வந்துட்டு மாற்றிருக்கலாம். ஸோ வந்து நான் கவனக்குறைய ஓட்டுறனால தான் இந்த கண்ணாடியே உடஞ்சி போச்சு. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு தலைவிதி. இன்றைக்கி உடையணும், நம்மளுக்கு செலவு வைக்கணும் இருந்தால் செலவு வச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ வண்டியில் நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. என்ன ஒரு பயம்னா பிரேக்கு தான், அது பெல்ட்டு தான் பார்த்தீங்கன்னா மழை காலம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சா, எப்போ கட்டாகவும் தெரியல. ஸோ ஒருவேளை இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சைடு வந்து கலண்டு வந்துட்டு இருந்துச்சு இந்த ஹேண்ட் கிரிப்பு. அணபாண்டை போட்டு ஒட்டி விட்ருக்காங்க ஒருவேளை. நான் கூட பார்க்கல. இங்கே இந்த இடத்துல வந்துட்டு அணபாண்டை ஓட்டின மாதிரி ஏதோ சொரன்னு இருந்துச்சா, சொரண்டிட்டு சும்மா இழுத்து பார்க்குறேன். ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கினதுலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணுவேன்னா இதை பிடிச்சி இழுத்து விளையாடுறதான் வேலையை, என் வேலை. சரி ஏதாவது போர் அடிக்கிறப்போ போயிட்டுருக்கப்போ பார்த்தீங்கன்னா இப்படி பிடிச்சி இழுப்பேன், திரும்ப வந்து மாட்டி விடுவேன், அப்படி சும்மா விளாண்டுருப்பேன்னா ஏன்னா இப்படி பிடிச்சி இழுக்கிறேன் வரவே இல்லை. அப்புறமா தான் தெரியுது இந்த ஹேண்ட் கிரிப்பில் வந்து உள்ளே வந்து அணபாண்டை போட்டு ஓட்டியிருக்காங்க. இப்போ தான் தெரிஞ்சுது, நானே கண்டுபிடிச்சேன் வரவளே. சரியான டிராஃபிக்காக இருக்குது. நம்ம வீட்டுக்கு போகிறக்கு எப்படி இருந்தாலும் இன்றைக்கி சொன்ன மாதிரியே ஒரு 6:30-7 மணிக்கிட்ட ஆயிரும் நினைக்கிறேன். இன்னும் லேட்டாக வந்தோன்னா இதுக்கு மேலே டிராஃபிக்காக இருக்கும் தெரியுமா. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக்காக இருக்கும். நான் சென்னையில் வந்து அதாவது வண்டி ஓட்டியே ஃபஸ்ட்டு நான் ஃபைன் வாங்கின இடமே எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காசி தியேட்டர் சிக்னல் தாங்க. அதாவது நான் பிறந்ததுலேருந்து வண்டி ஓட்டினதுலேருந்து லைசன்ஸ் வாங்கின ஃபஸ்ட்டு தடவை ஃபைன் விழுந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காசி தியேட்டர் சிக்னல் தான். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2021 நினைக்கிற ஒரு இந்த இங்கே தான் இந்த இடத்துல தான் இந்த சிக்னலில் தான் வந்து ஃபைன் வாங்கினேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு போடலை, லாக்டவுன் டைம் வரவில்ல. வண்டி வந்து ஆஃபீஸில் கொடுத்துருந்தாங்க, லைசன்ஸ்லாம் வாங்கியாச்சு. பட் ஆனால் பார்த்திங்கன்னா வந்து நான் மாஸ்க்கு போடல. ஸோ மாஸ்க்கு போடாதனால பார்த்தீங்கன்னா ஃபைன் போட்டாங்க இந்த இடத்துல. ஸோ அங்கே நின்றுருக்காங்களா போலீஸ்காரங்க, அவங்க வந்து இங்கே நின்றுருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் எக்ஸல் தான் வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு, அது ஆஃபீஸ்க்குள்ளே கொடுத்த எக்ஸல். அதில் போகிறப்ப தான் இது பண்ணாங்க, ஃபைன் போட்டாங்க, ஆஃபீஸில் கட்டிக்கிட்டாங்க. அதனால் பிரச்சனை கிடையாது. இப்போ பாருங்களேன், சிக்னல் போட்டிருக்காங்க, ஒரு அக்கா போனாங்க, பிடிச்சிட்டாங்க.
சூப்பர். கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. கரெக்டாக மாட்டிக்கிட்டாங்க அந்த அக்கா. சிக்னல் போட்டிருக்கு, அவங்க பாட்டுக்கு போனாங்க. ஏய் அந்த அக்கா ஏதோ வேறு ஏதோ கதை விட்ருவாங்க. சார் சிக்னல் போட்ட மாதிரியே இருந்துச்சு சார். இல்லை சார் அர்ஜென்ட் ஏதோ ஒன்று உருட்டுவாங்க. பின்னாடி இருக்கவங்க ஹார்ன் அடித்தாங்க சார், அதான் போனேன் அப்படிம்பாங்க. அன்றைக்கி இதே மாதிரி தான் ஒரு ஸ்டெல்லிங் ரோட்டில் நுங்கம்பாக்கமில் லைலா காலேஜ் கிட்ட ஒரு அங்கேருந்து சிக்னல் எல்லோவில் விழுந்துருச்சு. எல்லோவில் விழுந்து நான் கிராஸ் பண்ணிட்டேன். கிராஸ் பண்ண உடனே பிடிச்சிட்டாங்க போலீஸ்காரங்க. பிடிச்சி எதுக்கு நீ சிக்னல் போட்டிருக்கப்போ எதுக்கு கிராஸ் பண்ணி வந்த அப்படின்னாங்க. சார் இல்லை சார் எல்லோ தான் போட்டுருந்துச்சி, நான் வந்துட்டேன் சார் அப்படின்னேன். சாரி சார் அப்படின்னேன். ஃபைன் கட்டு அப்படின்னாங்க. ஒரு அரை மணி நேரம் நிற்க வச்சாங்க. நான் அப்போ வந்து பிளிங்கிட் ஓட்டிகிட்டு இருந்தேன் ஒரு ஜொமேட்டோ கீழே இருக்க அந்த கிராசரி டெலிவரி அதான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கெஞ்சி கூத்தாடி லைசன்ஸ்லாம் கேட்டு வாங்கிட்டாங்க. கெஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறம் அப்போ தான் இந்த வண்டி வாங்கியிருந்தேன். ஒரு ஃபைன் கூட உழுவே இல்லை ஒரு. ஸோ அப்போ வந்து ஃபைன் போட்டால் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது ஃபைன் போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கெஞ்சி கூத்தாடி நான் தயவு செஞ்சு இனிமேல் வரமாட்டேண்ணா, இந்த ஆர்டருக்கே வெறும் 32 ரூபா தான் கிடச்சிது, நீங்கள் 1000 ரூபாய்க்கு ஃபைன் போட்டிங்கன்னா எப்படிண்ணா, நான் வேணும்னே வரலண்ணா, பின்னாடி வந்து லாரிக்காரங்க வந்து ஹார்ன் அடித்தாங்கன்னா அதனால தான் வந்தேன், அவங்க ஹார்ன் அடித்தாங்கன்னா இறங்கினே திட்டுப்பா, உனக்கு அதான் உரிமை இருக்குது, நீ எதுக்கு வந்துட்டு சிக்னல் போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க, இவங்க ஹார்ன் அடிக்கிறாங்கன்னா நீ எதுக்கு வர்ற, அப்போ உன் மேலே தான் ஃபைன் போட முடியும், நீ வந்து பின்னாடி ஹார்ன் அடிக்கிறாங்கன்னா நீ திட்டு, நாங்கள் பார்த்துக்குறோம், அவங்க வந்தாங்கன்னா நாங்கள் பிடிச்சிக்கிறோம் அப்படின்னாங்க. அதே மாதிரி அன்றைக்கி ஒரு நாள் திரும்ப வந்து ஒரு நாள் டைம் கிடச்சிது, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் மாதிரி அதே சிக்னலு அதே இடத்துல பின்னாடி 2 காருக்காரங்க ஹார்ன் அடிச்சுட்டே இருந்தானுங்க. 2 காருக்காரங்க சிக்னல் போட்டு ஹார்ன் அடிச்சுட்டே இருந்தோன்னே பின்னாடி திரும்பி கத்துனேன். போலீஸ்காரங்க பார்த்துட்டாங்க. அங்கேருந்து நான் கிராஸ் பண்ணி போகிறேன், போலீஸ்காரனை தாண்டி அந்த அண்ணனை தாண்டி போகிறேன், அவங்க கரெக்டாக அந்த 2 காரையும் பிடிச்சி ஃபைன் போட்டுட்ருக்காங்க. ஒரு ஏன் ஹார்ன் அடிச்சுட்டு இருந்தீங்க, அவன் பைக்காரனே நிப்பாட்டிட்டேன், நீங்கள் எதுக்கு ஹார்ன் அடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க பிடிச்சி கரெக்டாக ஃபைன் போட்டுருந்தாங்க. ஒரு அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து யாரோ ஒருத்தவங்க ஹார்ன் அடித்தனால நம்ம போய் இது பண்ணோம், இப்போ அவங்களால நம்ம வந்து ஃபைன் போட்டோமே, ஃபைன் நம்மளுக்கு வந்துச்சேன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ பின்னாடி வந்து ஹார்ன் அடிச்சுட்டே இருந்தாங்க, இதே மாதிரி தான் சிக்னலு. ஸோ வந்துட்டு பின்னாடி ஹார்ன் அடிச்சுட்டே இருந்தோன்னா பின்னாடி திரும்பி நான் திட்டிட்டேன். போலீஸ்காரங்க ஒரு 10 அடி தள்ளி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் திட்டினே பார்த்துட்டு அந்த பின்னாடி வந்த காருக்காரனும் இன்னொரு டெம்போக்காரங்களும் அப்புறம் இன்னொரு காருக்காரங்களும் 3 பேர்த்தையும் பிடிச்சி வச்சிட்டாங்க போலீஸ்காரங்க. ஒரு வேளையை நம்ம வந்து வடபழனி பிரிட்ஜ் ஏறி வந்துட்டுருக்கோம். இந்த வண்டியில் மெயின் ஹைலைட்டே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் தாங்க. ஆனால் ரேஞ்சு மட்டும் இதில் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் அதை விட பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இன்னொரு அல்ட்ரா வயலட் F77 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி பார்த்துருக்கேன். அது செம்மையாக இருக்குங்க. இதை விட அது எப்படின்னா ரேஸ் பைக் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், அல்ட்ரா வயலட்னா எல்லாத்துக்கும் தெரியும். அது பார்த்திங்கன்னா ரேஞ்சு 323 325 ஓகேவா. அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து எங்கேனாலும் போட்டுக்கலாம், 1 ஹவரில் ஃபுல்லாகிடும் ஓகேவா. அதாவது 300 கிலோமீட்டர் போகிறது 1 ஹவரில் வந்து ஃபுல்லாகிக்கும், 1 ஹவரோ 1.5 ஹவரோ ஃபுல்லாகிடும். ஆனால் பைக் ரேட்டு தான் ஒரு வேறு லெவலில் ரேட்டு அதிகமாக இருக்குது. ஒரு பைக் வந்து 200 சம்திங் போகுமாம்மா, அது வந்து 3 lakh கிட்ட வருது, 2,99 lakhs வருது, 99,000 வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 325 கிலோமீட்டர் போகுது, அது ஐடிஎஃப் எதுனா ஐடி கிலோமீட்டரோ ஏதோ சொல்லுவாங்களா அது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா வருது ஒரு. ஸோ நம்மளால் வந்து அந்த பைக்கெலாம் வாங்க முடியுமான்னு தெரில. இதே 2 லட்ச ரூபா வாங்கிட்டோம், அது இதுலேருந்து ஒரு 1 லட்ச ரூபா தான் எக்ஸ்ட்ரா. ஸோ ஒரு இந்த அக்கா பாருங்கள் RXல ஓட்டிகிட்டு போகிறாங்க மஜாவா. ஸோ RXலாம் நான் கூட ஓட்டுறதே இல்லை ஒரு அக்கா பாருங்களேன், சீரி பாஞ்சிட்டு சூப்பராக போகிறாங்க RXல. எனக்கு கீர் வண்டி ஓட்டினாலே பயமாக இருக்கும். ஸோ இதில் எப்படி தான் நம்ம மோட்டோ விளாக் பண்ண போகிறோமோ தெரில. நம்ம கண்டிப்பாக கீர் பைக் வாங்காமலாம் மோட்டோ விளாக் பண்ண போகிறதில்ல. இந்த அக்காவை பார்த்தீங்களா RXல எவ்வளோ சூப்பராக போகிறாங்க நம்ம மஜாவா. RXனாலே ஒரு தனி கெத்துங்க. பார்த்தீங்களா சவுண்டு, அக்கா பாருங்க டப்பு 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 டப்புன்னு கீரை மாற்றி மாற்றி போகிறாங்க அந்த அக்கா. இப்போ வரைக்கும் RXக்கு ஈக்குவலாக எதுவுமே வரல வண்டி.
கீர் பைக் எதுவும் வாங்கியிருந்தா இந்தோ அங்கே போகிறாங்கல்ல, அதே மாதிரி என் பொண்ணை வந்து கூப்பிட்டு போயிட்டு அழகாக முன்னாடி வச்சுட்டு அழகாக அவளை கூப்பிட்டு போகலாம். ஸோ இந்த பைக்னால அவளை கூப்பிட்டு போகிறக்கு எனக்கு ரொம்ப பயமாகுது, என்னன்னே தெரில. நான் இப்போவே கூப்பிட்டு வரலான்னு தான் நினச்சேன். வர்றப்போ வந்து ஈஸியாக வந்துக்கலாம், ஆனால் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவளை வச்சுட்டு பிடிச்சிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு போக முடியாது. எனக்கு என்னன்னு தெரியல, என் மகளை கூப்பிட்டு போனாலே வந்துட்டு என் ஒய்ஃபே எங்கள் அம்மா கூப்பிட்டு போனால் கூட நான் பயப்பட மாட்டேன் வண்டி ஓட்டுறதுக்கு. என் மகளை கூப்பிட்டு போனால் மட்டும் எனக்கு வண்டியில் போகிறக்கே எனக்கு பயமாக இருக்குது, எல்லோரும் போகிறத பார்த்துட்டு. ஏன்னா நம்ம வலிச்சு போவோம், யாருமே இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. சரி, குழந்தைய வந்து வச்சுட்டு போகிறனால எனக்கு வந்து பக்குன்னு இருக்கும். என் குழந்தை மேலே தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப அக்கறையே. என் மகளை வந்து வண்டியில் கூப்பிட்டு போகிறக்கே வந்துட்டு எனக்கு பயமாக இருக்கும். வீட்டில் யாரும் பயப்படுறாங்களோ இல்லையோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் அவங்க தாத்தா வீட்டில் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா அவள் பாட்டுக்கு அசால்ட்டாக வந்துட்டு அவங்க தாத்தா கூட வந்து ஜாலியாக சுற்றிட்டு போவா. வண்டியில் ஸ்கூட்டிலையும் போவா, ஸ்ப்ளெண்டர்லேயும் போவா, அழகாக உட்காந்துட்டு போயிடுவா. ஆனால் நான் கூப்பிட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். நான் டப்புன்னு பிரேக் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே டங்குன்னு போய் மண்டை முட்டுமா, எனக்கு பயமாக இருக்கும். எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் டப்புன்னு தலையில் வந்து முட்டுறனால வண்டி. ஒருவேளைக்கெல்லாம் தண்ணி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலில் இருக்கும். இந்த சைடெலாம் வந்து சரியான வெள்ளம் வந்துச்சுன்னா இந்த நம்ம முட்டி அளவுக்கு ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் ரோலே, அந்த அளவுக்கு தண்ணி இருக்கும் இங்கெல்லாம். ஸோ ஹெல்மெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே காற்று வர மாட்டேங்குது. இத்தனைக்கு வைசர்லாம் தூக்கி விட்ருக்குறேன், அப்பவும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக காற்றே இல்லை ரோலே, ரொம்ப மட்டமாக இருக்குது காற்று. புகை பாருங்களேன், பழைய ரொம்ப பழசுன்னு நினைக்கிறேன். ஆயில் மாற்றல என்னன்னு தெரியல, செம்மையாக புகை வந்துருக்குது இன்ஜின்லேருந்து, சைலன்சரில். RX 100 RX 100 RX 135 கூட பார்க்கல. ஆனால் என்ன இந்த கொசு வண்டி, சாரி அது என்ன, ஆமாம் கொசு வண்டி வந்தால் ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த வாசம் அடிக்குது புகை வந்தனால. சோர்வலே நம்ம வந்து MMDA வந்தாச்சு. இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக போச்சு ரோலே. இன்றைக்கி வந்து நம்ம ஸ்விக்கி ஓட்டினோம், 200 சில்லரை தான் கிடச்சிது. அப்புறம் வேறு போர்ட்டர் ஓட்டினோம் ரோலே. நம்ம ஆழ்வார்பேட்டிலேருந்து நுங்கம்பாக்கம் வந்தோம், அதுக்கு 115 ரூபா கொடுத்தாங்க ரோலே, அவ்வளோதான் கிடச்சிது. ரொம்பலாம் வந்து அமௌண்ட் கிடைக்கல. ஆனால் 5 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு, 5 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து 115 ரூபா கிடச்சிது. போர்ட்டரில் வந்து நல்ல ஒர்த்தாக தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க கொடுத்தது வந்து டிஃபன் ஏதோ கொடுத்துட்டாங்க, லஞ்சு, அதனால் பிரச்சனை இல்லை. போர்ட்டரில் பார்த்தீங்கன்னா கொடூரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அநியாயத்துக்கு பண்ணுவாங்க. ஆர்டர் பிக்கப் ட்ராப் போட்டு ரொம்ப கொடூரமாக பண்ணுவாங்க ரோலே. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கொஞ்சம் நஞ்செல்லாம் பண்ண மாட்டாங்க. போர்ட்டரில் கேஸை கொடுப்பாங்க, கேஸ் இருக்குல்ல, கேஸ் சிலிண்டரு, அந்த கேஸ் சிலிண்டரை பிக்கப் ட்ராப் போடுவாங்க. அப்புறம் வந்துட்டு பெட்டு போடுவாங்க, பிக்கப் ட்ராப்பு. பெட்டுனா நம்ம தூங்குகிற பெட் இருக்குல்ல அது, கிரைண்டரு, மிக்ஸி, அப்புறம் குக்கரு, அப்புறம் வண்டியிலே வைக்க முடியாத ஐட்டம்லாம் வந்து நிறைய கொடுப்பாங்க ஒருவேளை. இப்போ பாத்திரம் கித்தரெலாம் ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ கடையில் தான் ஆர்டர் போட்டிருப்பாங்க, அதை வந்து நம்ம ஆட்டோவில் கூட திணிச்சிக்க முடியாது. அந்த பொருளெல்லாம் கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு போர்ட்டலில் புக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஒஸ்ட்டாக பண்ணுவாங்க. நம்ம பார்த்திங்கன்னா பக்கத்தில் போகிற வழி தானே, நம்ம அண்ணா நாடு தான் போய் ஆகணும். 2:30 மணிக்கு மேலே ஆச்சுன்னு சொல்லிட்டு அதை இது பண்ண ஒரு வேலை, வேறு ஒன்றும் இல்லை. இப்படியே போயிடலாம். நான் அங்கிட்டு மெயின் ரோடு போனால் ரொம்ப சுற்றி போனோம். ஸோ அதுக்கு பதில் இந்த சந்து வழியில் போயிட்டோன்னா நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது ஒரு வேலை. ஆனால் மற்ற நம்ம பெட்ரோல் வண்டியை விட இதில் செலவு ரொம்ப கம்மி, மெயின்டெனன்ஸும் வந்து ரொம்ப கம்மி தான். என்னென்னா இந்த மெயினாக அந்த பெல்ட் தான் ஒரு வேலை மெயின் கை வைக்கிற பாயிண்ட் ஆஃப் இதே பார்த்திங்கன்னா பெல்ட்டும் அந்த பேடும் தான். அதுலேயும் ஏதாவது ரெட்டிஃபை பண்ணி ஏதாவது சூப்பராக ஏதாவது பெஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பெல்ட்டுக்கு பதிலாக ஏதாவது செயின் ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமா. அல்ட்ரா வயலட்டில் பார்த்தீங்கன்னா செயின் உறவுல பாருங்களேன், இந்த ஆன்டி பண்ணுறதை பாருங்களேன். அங்கிட்டு போக மாட்டேங்கிறாங்க, இங்கிட்டு போக மாட்டேங்கிறாங்க. ரொம்ப நேரம் கழித்து 6 நிமிஷத்துக்கப்புறம் ரைட் சைடில் அப்படியே ஒதுங்கி போகிறாங்க ஒன்றுக்கிட்டு. நமக்கு நேராக வர்றாங்க உறவுல. சரி உறவுகளே, டாட்டா, பார்க்கலாம், பாய். நான் வந்து இந்த பில் அமௌண்ட் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் வந்துட்டு இப்போது நான் பேசுகிறப்பமே ஏதாவது இதில் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து போடுறேன், ஓகேவா. அது அப்படியே ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு நான் வந்து
வீடியோவில் காமிக்கிறேன் வரவளே. சரி, நம்ம வந்து ஏத்தரில் வந்து 450Xல வந்து 25,000 வந்து கிலோமீட்டர் வந்து சர்வீஸ் வந்து ஜென்ரல் சர்வீஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1100 சம்திங் வந்து அவங்க வந்து அமௌண்ட் வந்து இது பண்ணியிருந்தாங்க, நம்ம பே பண்ணியாச்சு. ஸோ அடுத்து ஒரு 2 நாள் ஓட்டல ஒரு வழியா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெல்ட்டில் வந்து ஒரு நாய்ஸ் சவுண்ட் வர மாதிரி கேட்டுச்சு. நாய்ஸா ஒரு மாதிரி கரக்குன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு. அந்த சவுண்ட் வந்து எதுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியல, எனக்கே ஷாக்காக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா பெல்ட் எல்லாம் கொஞ்சம் தேஞ்சிருந்துச்சு. அப்புறம் வந்து ஏத்தரில் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. எதுக்குன்னா சார் இப்போ சர்வீஸ் பண்ணது எப்படி இருக்குது சார், ஃபீட்பேக் கேட்கறக்கா கால் பண்ணியிருந்தாங்க. நான் கால் பண்ணோடனே சொல்லிட்டேன், மேடம் இப்படி வந்து சவுண்ட்லாம் வருது, நாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் வந்து சொன்னது என்னன்னா பெல்ட்டே வந்து ஃபுல்லாக தேஞ்சிருக்கு, நான் சர்வீஸ் வரக்கு முன்னாடி தேவையில்லை அப்படின்னு. அதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க சார் ஷோரூமுக்கு அப்படின்னாங்க. நாங்கள் போய் சொன்னேன், சார் இப்படி பெல்ட் வந்து மாற்றிருப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நாங்கள் வந்து ஷோரூமில் வந்து இப்போ சர்வீஸ் வந்து விட்றக்கு வரீங்கன்னா நாங்கள் வேறு பெல்ட்லாம் மாற்றவே மாட்டோம், அது வந்து அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னாங்க. சரி ஓகே சார், எனக்கு இப்போ பெல்ட் இஷ்யூ வருது அப்படின்னேன். ஸோ கரெக்டாக வந்து 9:15 போயிட்டேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10:15 பார்த்தீங்கன்னா டக்குன்னு 9:30 மேலே ஆட்கள் வந்தாங்க. 10 மணிக்கு வந்து சர்வீஸ் இன்ஜினியரில் வந்தோன்னே டக்குன்னு வண்டியை கழட்டி செக் பண்ணி பார்த்துட்டு அதில் என்ன போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோட்ரு புள்ளி வந்து போயிருக்குங்க, தேஞ்சு போயிருக்கு. ஸோ அதாவது பெல்ட் இருக்கும், பெல்ட் 2 சைடு வந்து மோட்டர் பக்கத்தில் அந்த மோட்டர் புள்ளி இருக்கும், அந்த சைடு வந்துட்டு ஒரு புள்ளி ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும். அந்த புள்ளியில் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர்கிட்ட இருக்க புள்ளி பார்த்தீங்கன்னா தேஞ்சு போயிடுச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பெல்ட் வந்து தேஞ்சு போயிருக்கு, நாய்ஸ் சவுண்ட் வந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேரண்டி இருக்கனால நம்ம வந்து வாங்கி ஒரு 9 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு 9 மந்த் 10 மந்த் இருக்கும் ஏத்தர் வாங்கி. ஸோ 25K தான் இப்போ சர்வீஸ் வரனால பார்த்தீங்கன்னா பெல்ட் நாய்ஸ் வந்தனால அவங்க ஃப்ரீயாகவே மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் குறையா இருந்தது, அந்த கண்ணாடி மட்டும் தான் குறையா இருந்துச்சு. ஸோ கண்ணாடியும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகும்னு சொல்லி கேட்டேன். வெளி இடத்துல கேட்டப்போ 850 ரூபா கிட்ட சொன்னாங்க. ஸோ ஏதர் ஷோரூம்லேயே நான் அந்த கிண்டிலே கேட்டேன், அங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 690 தான் சொன்னாங்க ஜிஎஸ்டில சேர்த்து. சரி ஓகே, நம்ம போகிறதும் போட்டுக்கோ, இதுவும் கையோட போட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டு போயிட்டு வரவங்களே. அதுக்கப்புறம் நம்ம வந்து முடிச்சாச்சு சர்வீஸ். 1181 அந்த இது ஜெனரல் சர்வீஸ்க்கும் மிரருக்கு பார்த்தீங்கன்னா 690 ரூபா. அந்த மோட்டர் புள்ளிக்கு வந்து ஃப்ரீயாக காஸ்ட்டில் தான் பண்ணி தந்தாங்க. ஸோ யார் வந்து சென்னையில் வந்து சர்வீஸ் வரமா இருந்தாலும் தயவு செஞ்சு நீங்கள் சர்வீஸ் வரீங்கன்னா வேற எந்த இடம் போகிறத விட வேலை ஏத்தர் நம்ம கிண்டியில் இருக்கிறது போய் கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்பிக்கையாக போய் ட்ரை பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் சர்வீஸ் விட்டதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீட்பேக் வந்து தப்பாக கொஞ்சம் நல்லா இல்லைன்னு சொல்லி கொடுத்தா கூட அவங்க அதில் என்ன இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கரெக்டாக சொல்கிறாங்க. ஸோ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெல்ட் வந்து புதுசாக நீங்கள் வண்டி வாங்குறீங்கன்னா 20,000 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு வேரண்டி ஃப்ரீயாக மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் பெல்ட் கட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 10 கிலோமீட்டர், அதாவது 10,000 கிலோமீட்டர் மட்டும் தான் வேரண்டி. ஸோ அதுதான் வந்து இதில் இருக்க பெரிய டிராபேக்கு. மற்றபடி வேற எதுவும் இல்லை. இப்போ இனிமேல் நம்ம போக தான் மோட்டர் இஷ்யூவானா ஒரு பேட்டரி இஷ்யூவானா தான் தெரியும் போக. ஸோ வந்து நம்ம ஏத்தரை பற்றி ஏதோ நிறைய கொஞ்சம் டீட்டெயிலாக இல்லை வீடியோலாம் தேவைன்னா நம்ம போகிற வீடியோலாம் அடிக்கடி பாருங்க, ஓகேவா? ஸோ நம்ம ஏத்தர் சர்வீஸ் கொடுக்குறப்ப வந்து நம்ம அந்த வீடியோ போடுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏத்தர் யாரெல்லாம் வாங்க போறீங்களோ அவங்களும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதில் என்னென்ன இஷ்யூலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டு இருப்பேன், ஓகேவா? பாய். அப்புறம் வந்துட்டு ஏத்தருக்கு வந்து இந்த கன்சியூமபிள் இப்போ 5000 கிலோமீட்டருக்கு ஒருக்க ஏதாவது பொருள் ஏதாவது போகுதுன்னா அதுக்கு வந்து என்னென்ன அமௌண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் சைடில் வந்து நான் உங்களுக்கு போடுறேன் கிளீனாக, ஓகேவா? அது வந்து கண்டிப்பாக வந்து பாருங்க. ஸோ இதுவும் தெரியலன்னா நான் வந்து ஏத்தர் இதை பற்றி இந்த லிஸ்ட்டை வந்து நான் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே போட்டிருப்பேன், உங்களுக்கு டீட்டெயிலாக வேணா வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிண்டியில் இருக்க வேலை ஏத்தரில் மட்டும்தான். ஸோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற ஏத்தர் சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு இந்த சர்வீஸ் சென்டர் அமௌண்ட் வந்து அதிகம், இதை விட அதிகமாக இருக்குன்னு சொல்லி என்னைய கேட்கக்கூடாது. ஸோ இந்த சர்வீஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் இருக்கு. ஸோ வந்து மஸ்ட்டாக வந்து சர்வீஸ் வரீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணிங்க உறவுகளே. இன்னொன்று கண்டிப்பாக புக் பண்ணிட்டு வாங்க. புக் பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் அதுவும் இல்லாமல் புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 3 மணிக்கு வர்றது, 2 மணிக்கு வர்றது, மதியம் 12 மணிக்கு வரதெல்லாம் வச்சுக்காதீங்க. அவங்கள வந்து நீங்கள் தப்பாக சொல்லாதீங்க. ஸோ கரெக்டாக புக் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அந்த 9:15 வரைக்கும் நீங்கள் கரெக்டாக வந்துருங்க. கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன இஷ்யூவாக இருக்குது ஜென்ரல் சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி மதியானத்துக்குள்ளேயே முடிச்சிடுறாங்க. ஸோ மற்ற வேறு இஷ்யூவாக இருக்குன்னா கொஞ்சம் 2 நாள் 1 நாள் ஆக்குறாங்க. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா மேப்ஸில் இல்லை கூகுள் மேப்ஸில் ரேட்டிங்லாம் ரொம்ப தப்பாக போட்டிருக்காங்க. ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது. ஸோ எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் சூப்பராக பக்காவாக பண்ணி தராங்க. நான் இப்போ வந்து சர்வீஸ் வரப்போ யார் இருந்தாங்கன்னா யாரோ சசின்னு யாரோ இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், சசியோ ஏதோ ஒரு அண்ணன் இருந்தாங்க, அவங்க நல்லா பண்ணி தந்தாங்க. ஸோ வந்து நம்ம சர்வீஸ் விட்றீங்கன்னா மறக்காமல் அந்த நம்பரும் போடுறேன் கீழே, அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணிட்டு புக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஆன் டைமுக்கு போயிருங்க, ஓகேவா? பை.